வணக்கம். நாளைக்கு ஆவணி அவிட்டம், அதே போல் பௌர்ணமி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பௌர்ணமி அன்னைக்கு நம்ம குபேரலக்ஷ்மி வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. எதுக்காக குபேரலக்ஷ்மி வழிபாடு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய பொருளாதாரம் நமக்கு ஸ்டேபிளாக இருக்கும். அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் கர்மாப்படி எத்தனை கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் கூட இந்த பொருளாதாரங்கிறது ஓரளவுக்கு நம்மளுக்கு கை கொடுத்துச்சுன்னா கொஞ்சம் சிரமத்தில் இருந்து நம்ம விடுபடலாம். அதுக்காக தான் நம்ம குபேரலக்ஷ்மி வழிபாடு வைக்கிறோம். அந்த வழிபாடு வைக்கிறது என்னைக்கு ஆரம்பித்தா நல்லதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதான் நாளைக்கு பௌர்ணமி வந்துருச்சு. நாளைக்கு சாயந்தரம் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், 2 விளக்கு மட்டும் பற்றி வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்னென்னா, குபேரலக்ஷ்மி ஃபோட்டோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஏதாவது கடையில் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நியர்பை கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி பாருங்கள் மொபைலில். அது வாங்கி வச்சுட்டு 2 விளக்கு பருத்தி வச்சுருங்க. பருத்தி வச்சுட்டு பூக்கள்லாம் இருந்துச்சுன்னா, இதெல்லாம் நீங்கள் சாமி கும்பிட்றதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும், சந்தோஷம். நீங்கள் அதெல்லாம் வச்சு வழிபாடு செய்யுங்க. இல்லை பூ போய் வாங்க முடியல, எனக்கு என்னது அந்த டைமிங் இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். விளக்கு பருத்தி வச்சுருங்க. அது நம்ம ரெகுலராக செய்கிற வேலை தான். அதை பருத்தி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, ஓம் குறையாத செல்வம் தரும் குபேரலக்ஷ்மி தாயே போற்றி. இதுதாங்க மந்திரம். நான் சொல்லி ஃபாலோ பண்ணி எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இதுதான் மந்திரம். நீங்கள் சமஸ்கிருதத்தில் நிறையா வேதங்களில் நிறைய மந்திரங்கள் நிறைய எல்லா தெய்வங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் நம்ம அதெல்லாம் படித்து மனப்பாடம் பண்ணி சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் சொன்னால் சிறப்பாக இருக்கும். அது தெரியலனாலும் நம்ம வருத்தப்படணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு தெரிஞ்ச மொழியில் நமக்கு தெரிஞ்ச ஸ்லாங்கில் நம்ம சொல்லலாம். எந்த சாமியும் கோச்சிக்காது நிச்சயம். அதனால் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள். சொல்லிவிட்டு அதுக்குண்டான ரிசல்ட்டு நீங்கள் அதுக்கப்புறமா சொல்லுங்கள். ஏன்னா அது சொல்லும் போதே நம்ம மனசில் எவ்வளோ பேரானந்தம் இருக்கும் தெரியுங்களா. நீங்கள் அதை சொல்லி பாருங்கள். சொல்லி பார்த்துட்டு அப்புறமா எனக்கு சொல்லுங்கள். இன்னொன்று நீங்கள் நாளைக்கு பௌர்ணமி அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்கன்னு கேட்டால் நான் அதை ரெஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டால், நீங்கள் சாமியை கோயில்களில் தான் போய் தேடணுமா அப்படின்னு கேட்டால், என்னையை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த புராண உண்மைனா இது நான் என்னங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, மகாபாரதம் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கதை படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். அதில் திரௌபதி அம்மையாரை துரியோதனன் சேரியை அவிழ்ப்பார். அப்போ அவிழ்க்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, திரௌபதி அம்மையை கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச கடவுள் யாருன்னா கிருஷ்ண பரமாத்மா தான். அப்போ கிருஷ்ணா எங்கே இருக்க கிருஷ்ணா, சீக்கிரமா, எனக்கு இப்படி ஒரு அநீதி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கிருஷ்ண பரமாத்மா கண்டுக்க மாட்டார். அதுக்கப்புறம் கிருஷ்ணா இன்னும் வர்றதுக்கு இவ்வளோ நேரமா, எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்பையும் கிருஷ்ணர் அமைதியாக இருப்பார். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவே உனக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கிருஷ்ண பரமாத்மா டக்குன்னு வந்துடுவாங்க. டக்குன்னு வந்தால் அவங்களுக்கு சாரி கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம புராணத்தில் படிச்சிருக்கோம். அப்போ அவங்க 3வது சொன்னாங்க பார்த்தீங்களா, என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மான்னு. அப்போ அந்த வார்த்தைக்கு தான் அவர் வந்தார். அப்போ அதிலேருந்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க கடவுள் எங்கே இருக்கார் அப்படின்ட்டு. அவரை நம்ம எங்கேயும் தேடி போகணுமாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.